இருவர் உதவியுடன் அழுத்தம் குறைக்கும் தூக்குதல். வலிமையான உதவியாளர் பின்னால் நிற்க வேண்டும். இந்த உதவியாளர் குனிந்து பயனரை பாதுகாப்பாக பிடிக்க வேண்டும். இரண்டாவது உதவியாளர் முன்னால் நின்று முழங்கால்களை உறுதியாக பிடிக்க வேண்டும். முதல் உதவியாளர் 3.5 எண்ணத் தொடங்க வேண்டும். இருவரும் சேர்ந்து பயனரை தூக்க வேண்டும். உதவியாளர்கள் 10 வினாடிகளுக்கு பயனரின் பிட்டமிருக்கையை தொடாதவாறு தூக்கி பிடிக்க வேண்டும். பயனரை மெதுவாக இருக்கையில் அமர்த்தவும். அழுத்தத்தை குறைக்க ஒரு நபர் செய்யும் புஷ் அப்கள். உதவியாளர் பயனரின் கால் சட்டை இடுப்பு பகுதியை பிடித்துக்கொண்டு இருக்கைக்கும் பயனரின் பிட்டத்திற்கும் இடையே இடைவெளி உண்டாக்கி தூக்க உதவலாம். 10 வினாடிகள் அப்படியே தூக்கி பிடித்து பின் மெதுவாக இருக்கையில் அமர வைக்கவும். மேனுவல் வீல்சேரை பயன்படுத்தி உடல் எடையை மாற்றுதல். ஒரு பெஞ்ச் அல்லது சுவரை சாய்ந்து கொள்ள தேடிக் கொள்ளுங்கள். உதவியாளரை உங்கள் சக்கர நாற்காலியை பெஞ்சை நோக்கி பின்னோக்கி இழுக்கச் சொல்லுங்கள். உதவியாளர் டிப்பாரை அழுத்திச் சக்கரங்களை உயர்த்தி சக்கர நாற்காலியை பின்னோக்கி நகர்த்தி அவன் கைப்பிடிகளை பெஞ்சின் மீது வைத்துச் சாய்க்கலாம். அதன் பிறகு சக்கரங்களை பூட்டிவிட்டு புஷ் ரிம்களில் விரல்களை கோர்த்து தலையை உங்களால் முடிந்தவரை பின்னோக்கிச் சாய்க்கவும். புஷ் ரிம்களை பிடித்துக்கொண்டு சக்கரங்களை திறக்கும் அளவுக்கு உங்களை நீங்களே இழுத்துக் கொள்ளுங்கள். பிறகு உதவியாளர் புஷ் ஹேண்டில்களை பயன்படுத்தி சக்கர நாற்காலியை மீண்டும் நேராக நிலைநிறுத்தலாம். சக்கர நாற்காலியில் அமர உதவி செய்தல். நீண்ட நேரம் அமர்ந்து சுறுசுறுப்பாக இருக்க சக்கர நாற்காலியில் நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும். உதவியாளர் பயனருக்கு பின்னால் நின்று அவரை மேலே தூக்கி சக்கர நாற்காலியில் வசதியான நிலையில் அமர வைக்க வேண்டும். உதவியுடன் சக்கர பூட்டுகளை பயன்படுத்தி சக்கர நாற்காலியை நிலைப்படுத்துதல். உதவியாளர் நெம்புகோலை அடைய அதே பக்கத்தில் சாய வேண்டும். நெம்புகோலை முன்னோக்கி தள்ளினால் பூட்டு விழும். நெம்புகோலை பின்னோக்கி இழுத்தால் பூட்டு விடுவிக்கப்படும்.